ஹே ஃபேமே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சேலமில் தாங்க இருக்கோம். ஸோ எங்கே ட்ரிப் கிளம்பிட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ஏற்கனவே தான் பார்த்தீங்கன்னா ட்ரிப் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம கூட யார் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் ரைடே பண்ண மாட்டேன்னு நினச்சோம். நம்ம பசங்களை கூப்பிடாமல் இருந்தால் நமக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. ட்ரிப்பே கிளம்பணுங்கிறது தோணல. என்னைக்கு 3ஆம் ட்ரிப் பசங்களோடு முடிச்சோமா, அதுலேருந்து கண்டென்ட்காகவே பார்த்தீங்கன்னா பசங்களை கூப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம கூட யார் வந்திருக்கா பார்த்தீங்கன்னா ஆதி, ஃபாசில், தலைவன் அப்டேட்டடாக இருப்பாயா. அண்ட் நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்காரு. இது யாருதும் இல்லை, ஆதி ப்ரோட வண்டி. ஸோ ப்ரோ வண்டி வச்சுருந்தாரு, BS3 வித்துட்டார். அதனாலே அவங்க மேலே கோபமாக இருக்கேன் நான். அண்ட் ஃபாசில் ப்ரோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம திருச்சியில் வச்சு செஞ்சவர். ஸோ ஏற்காடு பேசுவோம், ஆதியை செஞ்சு விட்டுரும். அண்ட் ஆதி ப்ரோ 3 நாளில் சம்பவம் பண்ணவர். ஒருத்தருக்கும் ஒருவருக்கு இது இருக்குயா. ஓகே ஃபேமே, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா பைக் எடுத்து கிளம்புவோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்ஸ் தான் வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி லிஸ்ட் தர செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிட்டா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் போக போக உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். அண்ட் சேலம் ஃபேம் யாரும் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சாரி கைஸ், முன்னாடியே என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் எல்லா ட்ரிப்புமே பார்த்தீங்கன்னா கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஃபேம், ஸோ ஏற்காடு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ சேலம்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ நேராக பார்த்தீங்கன்னா பாலத்து மலை ஏறும். நல்லா இருக்குங்க இந்த பிரிட்ஜு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா NSல வரும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அருண் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆச்சுங்க. அந்த பையன் பார்க்கலாம். ஃபேம், ஏற்காடு 20 கிலோமீட்டர்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்காடு போகிறோம், மேலே போயிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் போனது அதே வியூ பாயிண்ட் போவோம். அதே வியூ பாயிண்ட் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுவாங்க. ஏன் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க? ஐயோ, இந்த கேமரா வச்சுக்கிட்டு வெளியே சுற்றுறது தாங்க எங்களுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், ரைடிங்க்கு ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்கிறத நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா இவருக்கு அரௌண்ட் ஒரு 45 ஏஜுக்கு மேலே தான் இருக்கும். ரைட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏற்காடு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டு வராங்க. ஸோ 2 ஹார்லி, ஒரு தண்டர்பர்ட். ஹார்லி வாங்கலாங்க, நல்ல ஒரு வண்டி. பட் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் யோசிக்கணும். எங்கேங்க ஆளை காணோம், எங்கேயும் தொலைஞ்சு போயிட்டாங்களா? ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெண்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அது இனிமேல் தான் ரியல் டாஸ்க். நம்ம பசங்களை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். பாருங்களேன் என்ன ஃபன் பண்ணுறாங்கன்னு. மூணாறுலேயே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னு. பொறுமையாக போங்கடானா வேகமாக முந்திட்டு போயிடுவாங்க, வேகமாக போங்கடானா அப்போ தான் பொறுமையாக வருவாங்க. ஆதி ப்ரோ பில்லியனாக ரஸ்தாங்க. ஐயோ ஐயோ, எங்கேயும் கிடையாதுங்க, இன்னொரு இடம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏற்காடு வரும்போது பார்த்து சேஃபாக வாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. இந்த இடம் தாங்க, இந்த இடம் தாங்க. இதே ஸ்பாட்டு தான். வராங்களா? செக் போஸ்ட் தான், ஆள் இல்லை. ஆமாம் 3 இருக்கு. இதுவும் மேலே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் 1 இருக்கும். அது பிரச்சனை இல்லை, இதுதான் பிரச்சனை. ஃப்ரீயாக தான் இருக்கு. ரைட்டு, அலப்பற ஸ்டார்ட்ஸ். வாங்க ஃபேமி, அப்படியே கொஞ்சம் பெண்டு போட்டு போவோம் ஜாலியாக. நம்ம ஃபாசில் ப்ரோ முன்னாடி விட்டோம்னா அவர் கொஞ்சம் கண்டென்ட் தருவாப்புல. ஆனால் என்னங்க மொட்டை வெயிலில் வந்துட்டோங்க, அதாங்க பிரச்சனை. விடிய காலமே கிளம்புன ட்ரிப்பு தான். பட் அப்படி இப்படியும் சுற்றி நான் ரிவ்யூ எடுக்க போயிட்டேன். ரிவ்யூ எடுக்கிறதுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா டிலே ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, குரங்கு அதிகமாக இருக்குங்க. வெஹிக்கிள்ஸில் வரவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க. நம்மளால் எந்த ஒரு அனிமல்ஸ்க்கும் எதுவும் ஆகக்கூடாது. ஸோ அந்த குரங்கு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போகக்கூடாது. ஸ்பீடு போகும், பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அனிமல்ஸ் இருக்கும் பிரச்சனைங்க. எல்லாருமே டக்கு டக்குன்னு ரைட் ஏறுறாங்க. இவரே நாங்கள் நடுக்காட்டில் நடந்துக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல, பிளாஸ்டிக்லாம் சேகரிக்கிறாரு பாருங்க. ஃபஸ்ட்டு கைஸ், கிளைமேட்டை பார்த்தீங்களா? ஃபாகாக தான் தெரியுது, ஆனால் வெயில் அடிக்குதுங்க. எங்கே போனாலும் வெயில் அடிக்கும், ஏன்னா அந்த டைம் அப்படி. பட் ஏற்காடு வரணும்னு ஆசைப்பட்டோம்ல, வந்தாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக கார்னர் பண்ணுவோமா? வாங்க கார்னர் பண்ணுவோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் கைஸ் வியூ. செம்மையாக இருக்கா? சைக்கிளில் பாருங்கள் மனுஷன் கடலே பண்ணாமல் சர்றன்னு போகுது. எப்படி ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம். நம்ம ஃபாசில் பார்த்தீங்கன்னா கேமராவே எடுத்துகிட்டு வரலங்க. ஏன்னு கேட்டால் மனசு நிம்மதிக்காக vlog பண்ண வேணாம்னு யோசிச்சேன், அதனால தான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு ஒரு சாங் சொல்கிறாங்க.
நம்ம vlog-ஐ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாப்ல. ஸோ நம்ம கண்டென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாகணும். அப்போ தான் பசங்க பார்க்கும்போது நம்மளை திட்டாமல் பார்ப்பாங்க. கண்ணாடி முன்னா காற்று வர மாட்டேங்குது, கண்ணாடி திறந்து விட்டால் காற்று மட்டும்தான் வருது. இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து தான் பண்ணணுங்க. பா ஐயோ சரியான பெண்டுங்க அது. நல்லா இருக்கும் கைஸ். நான் ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்எஸ்ல நல்லா ஒரு பெண்டெலாம் கிடச்சிது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா மங்கீஸ் அதிகமாக இருக்குது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. வாங்க பார்ப்போம். இதோ சொன்னல இங்கே தான் இருக்கும். ஆக்சுவலாக மழை பெஞ்சால் மட்டும் அந்த இடத்துல தண்ணி வரும். பட் கொஞ்சம் ரொம்ப வருஷமாகவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி வரது இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ மழை பார்த்தீங்கன்னா அடிக்கலை. பாருங்கள், உங்களுக்கு மரத்தெல்லாம் பார்த்தாலே தெரியும், எல்லாமே பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் தான் கிடக்குது. ஒரு பச்சை பசேர்னு பெருசாக பார்த்தீங்கன்னா எந்த வரமே இல்லைங்க. ஸோ அங்கே பாருங்கள், ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க பாருங்கள், பாலம். அது மேலே தான் பார்த்தீங்கன்னா போகும். எப்படி பாருங்கள், அப்போயே பிரிட்ஜெலாம் ரெடி பண்ணி ரோடு போகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பா வேறு லெவலில். மனுஷன் கையே பிடிக்காமல் ஓடிட்டு இருக்காப்புல பல்சர். ஸோ இங்கே தான் கைஸ் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். சுத்தங்க, தண்ணியே இல்லை, ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை. எவ்வளோ கார் வருது பாருங்க. டி லெஃப்ட்டில் போடா பாருங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரங்களால தான் நமக்கு பிரச்சனை. என்னைய சிமெண்ட் ரோட்டில் விட்டுட்டு ஃபுல் தார் ரோடையும் அவர் எடுத்துக்கிட்டாப்ல காருக்காரர். அப்புறம் நம்ம எப்படி வர்றது சொல்லுங்கள்? தரமாக இருக்குங்க. ஏடிவி பெண்டே போட முடியாத நினைப்போம், ஆனால் பெண்டு போகிறதுக்கு சூப்பரான வண்டி ஏடிவி தான் சொல்லுவேன். நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்க. இங்கே கொஞ்சம் ஜில்னஸ் தெரியுதுங்க. க்ளவுஸ் போட்டுட்டு வந்தேன், பட் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கழட்டிட்டாங்க. ஏன்னா க்ளவுஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்க்குது. நான் கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் அடிக்குதா, அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டே ஆக மாட்டேங்குதுங்க. க்ளவுஸ் போட்டு ஓட்ட முடியல. இங்கே நம்ம பாய்ஸை காணோம். ஏதாவது வியூ பாயிண்ட் வந்துச்சுன்னா அப்படியே நிறுத்தி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போவோங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தொல்லை தான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் அவங்க தாங்க அளப்பறா பண்ணுறாங்க. ஃபோட்டோலாம் பயங்கரமாக இருக்குப்பா. வேற மாதிரி கார்னர். ஸ்கூட்டிலலாம் ஃபன் பண்ணுறாங்க. நல்லா இருக்குங்க. கர்ணம் தப்பினால் மரணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால தயவு செஞ்சு நீங்க பார்த்து ஓட்டுங்கப்பா. இன்னும் பார்த்தீங்கன்னா 230 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஓட்டணுமா, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் வந்து கம்மி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகாமல் வந்துச்சுங்க. அதுவும் ஒரு 150-160 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம், வெறும் 1 பாயிண்ட் தான் குறைஞ்சிருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 100 கூட தான் மெயின்டைன் பண்ணோம். அந்த ஒரு ரீசன் தான். ஏன்னா பசங்க ஸ்லோவாக வந்தாங்களா, சரி நம்மளும் ஸ்லோவாக போவோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்லோவாக மட்டும்தான் வந்தோம். ஸோ ஹை ஸ்பீடில் தாங்க பிரச்சனை. இங்கே பாருங்கள், பெண்டை வேற மாதிரி இருக்கா. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வருங்க. பட் இப்போ அந்த இங்கே பாருங்கள், சுத்தங்க, ஒரு சொட்டு கூட வரல. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்கும். நல்ல ஜில்லுன்னு இருக்குங்க. இங்கே இந்த மாதிரி ஃபுல்லுமே கிளைமேட் தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மவுண்டன் சைடு வர காரணமே ஜில்னஸ்க்காக தாங்க. பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போய் உங்களுக்கும் போர் அடிக்குதுங்க சும்மா போகிறதுக்கு. பாருங்க, ஃபாக் தெரியுதா? அது ஏர்லி மார்னிங் வந்தோம்னா ஃபாக் கண்டிப்பாக இருக்கும்.
அடடே, இந்த குரங்குங்க தான் அதிகமாக இருக்குது. நம்ம ஆதிபுரம் எப்படி வந்துக்கிட்டு இருக்காருன்னு தெரில. யாரா நீ முட்டா பயலே? வராங்க பொண்ணை ஏற்றினவன் எல்லாமே இப்படி தாங்க இருக்கான். சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, உண்மையாக தான் சொல்கிறேன். என்னமோ தெனாவட்டாதான் வராங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ரிஸ்க்கு. ஃபேமிலி நான் ஒரு கோவில் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க மேலே போகிறதுக்கு. கோபுரம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாக ட்ரை ஆக போகுது. ரொம்பலாம் தாங்க மாட்டேங்குதுங்க. புது பேட்டரி தான் வாங்கி போட்டேன், ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்குங்க. சீக்கிரம் குறைஞ்சிடுது. ஆக்சுவலாக ஃபோனுக்குமே பேட்டரி மாற்றணுங்க. ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்லாம் வந்தது இல்லை போல். அது சில பேரோட ரைடிங் ஸ்கில்லை வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாங்க, எப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங்லேயே தெரிஞ்சுக்கலாம். நான் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டாங்க அந்த ரைடிங் மூலியமாக. யார் எப்படி, கேரக்டர் எப்படி ஜட்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி கார்னர்ஸில் வண்டி வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கிராஸ் பண்ணுங்கள். பா நம்ம கையெல்லாம் சூப்பர் பைக் கிடச்சா என்னங்க ஆகும்? உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமே முக்கியமான ஸ்பாட்டுக்கு வரும்போது தாங்க அந்த கோப்ரோவில் பேட்டரி சார்ஜ் இல்லாமல் போகும். பாருங்கள் எப்போ வர்ற மாதிரி இருக்குங்க மேலே. யார் சாமி நீ? குட்டா இடிச்சிட்டு தான் போவியாட்டுக்கு. இங்கே பாருங்கள் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. இங்கே என்னன்னு சொல்ல தான் வர மாட்டேங்குது. லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா என்எஸ்ல வரும்போது நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் ஒரு கப்பல்ஸ் வேறு வந்திருந்தாங்களா, அவங்களோட செம்ம ஃபன்னு. அவங்க முந்தை நான் முந்தை அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த டைம் என்ன எல்லாம் ஃபேமிலியாக போயிட்டுருக்காங்க. இவங்க கூட எதுவும் ஃபன் பண்ண முடியாது. நம்ம பசங்க முன்னாடி போயிட்டாங்க. ஃபேமே அந்த சன்னோட வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில், மரத்தோட கேப்பில் வரும்போது பார்க்கறதுக்கு என்னமா இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் தண்ணி வரும். இப்போ சுத்தமாக தண்ணி இல்லைங்க, நல்லா இருக்குங்க. அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தாங்க, கஷ்டமாக தான் இருக்கும். மேலே போக 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 தான் பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக மாறும். அது உண்மை தான். பாருங்கள் மேலே வரோம், வந்துக்கிட்டே இருக்கும், பியூட்டிஃபுல்லாக மாறிடுச்சு. லைஃப் அந்த மாதிரி தான் கைஸ். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லைஃப்புங்கிறது கிடைக்கும். அதுதான் உண்மை. ஏன்னா நம்மளும் அப்படி தான். ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறனால தான் என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. அது வந்து எப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு மேலே வரணும். வந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த எஃபர்ட்டுக்கான ஒரு தலைவன் போடுறான்டா, பெண்டு போடுறான்டா தலைவன் ஆன் ஃபயர். வா மாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பேசுவோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஃபன்னாக போகும். ஸோ நம்மளும் கொஞ்சம் அப்படியே 5 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. ஸோ 19th ஹேர்பின் பெண்ட், இன்னும் 20, அவ்வளோதான், ஒன்று தான் இருக்குது. வரட்டா மாமே. ஓய்யோ சரியான கார்னர் கைஸ். அது இங்கே பாருங்க என்னமா இருக்கு, வேற மாதிரி இருக்குங்க. இந்த மரத்துக்கு நடுவில் போகிறதே ஒரு தனி ஃபீல் கைஸ். ஏற்காடு vlog வித் ஏடிவி. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் நினச்சி கூட பார்க்கல ஏற்காடு வருவேன்ட்டு. ஊட்டி போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் ஓகே, ஏற்காடு இப்போதைக்கு போயிட்டு வருவோம், அப்புறம் ஊட்டி போய்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிளானை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அதான வேணும். நம்ம வண்டியை எந்த அளவு மாடிஃபை பண்ணி பக்காவாக வைக்கிறோமோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல்ஸ், அதாவது அவரோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட வந்து வாரே வா இஷா, உன்னை நான் வாங்கினதுக்கு சில விஷயங்கள் நான் கொடுத்து தான் வச்சுருக்கணும். ஏன்னா நிறைய பப்ளிகேஷன் கிடைக்குங்க இந்த செல்லத்துக்கு, வேற மாதிரியான பப்ளிகேஷன்லாம் கிடைக்கும். அது நல்லா இருக்குங்க. ஒருத்தவங்க நம்ம வண்டியை பார்க்கும்போது அந்த ஃபீலே தனி.
அதான் கஷ்டப்படுற எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன், கஷ்டப்படுங்க, நமக்கான ஒரு நாள் வரும், அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே கிடைக்கும். என்னடா ஏற்காடு மலைக்கு மேலே வந்துட்டு இவன் என்னடா எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறானேன்னு நினைக்காதீங்க. இதுதான் லைஃபோட ஒரு சக்ஸஸ் பாயிண்ட். ஸோ லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கஷ்டப்பட்டால் தான் முடியும். சரியா? கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்கும்னா எதுவுமே கிடைக்காது, காக்கா தூக்கிட்டு போயிடும். ஹோட்டல் PNS கிரில் சிக்கன் ஃபுல் 390. சாப்பாடு முக்கியம் பிகிலி ஃபேமே. ஸோ ஏற்காடு மேலே ஏறிட்டோங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது. ஸோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ. போட்டிங் ஆள் கூட போறியா? ஆள் கூட போறியா? இருந்து ப்ரோ இருந்தும் பிரோஜனம் இல்லையே கைஸ். ரொம்ப நேரமாக ஓடிட்டு இருக்கோம், அதனால் ஏதாவது ஜூஸ் கடை இருக்கான்னு பார்ப்போம். என்னங்க வண்டி அது? ரைடர்ஸ். ஏடி விடா வேற மாதிரி. இங்கே பாருங்க போட்டிங். இவங்க அலப்புறதாங்க தாங்க முடியல. டேய் போதுண்டா போட்டிங் பாருங்க.